வாங்கிடா கூத்துக்காங்கடா லைவ் பாக்குறேன்டா. படுபாவி டேய் படுபாவி. நான் தான்டா ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்மெல் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சூப்பர் சிஸ்ங்கிற இந்த ஒரு கேம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிக்கில் ஸ்ட்ரீமான ஒரு கேம் பிளே தான். அதை நம்ம வந்து கிளிப்பாக அதில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஒருத்தவனை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் என் டீமேட்டில் V4Gன்னு ஒருத்தவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும். அவன் கேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கர்வுன்னு இருக்கும். ஸோ நான் இம்போஸ்டராக ஆகும்போதெல்லாம் அவனை தான் போட்டு பொழப்பேன். ஸோ இந்த ஆட்டை நான் இம்போஸ்டராக இருந்தால் அவனை போட்டு பொழக்கலான்னு ரெடி ஆகிட்டேன். ஆல்ரெடி அவனை பல வாட்டி மட்டை பண்ணியாச்சு. பட் கிளிப்ஸ் வீடியோ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல சிக்கிச்சு. ஸோ அதான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு வந்தாச்சு. ஸோ இந்த ஆட்டை வந்து பார்த்தோன்னா நான் தான் திருப்பி இம்போஸ்டரு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பொழந்துடலான்னு முடிவெடுத்தாச்சு. டிஸ்கார்டில் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணுறாந்தா தாராளமாக ஜாயின் ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிக் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்துருங்க. அதிலே வந்து பார்த்தோன்னா ஐடி பாஸ்வேர்ட் டிஸ்கார்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம். இவ்வளோ நேரமும் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா கேம் வாய்ஸ் வந்துடும். ஸோ மறக்காம வந்து பார்த்தோன்னா பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பேசுகிற சவுண்டு வந்து பார்த்தோன்னா மாறி மாறி லைட்டாக கொலாப்ஸ் ஆகும். இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் ஒரு ஃபன்னாக இருக்கும். டைம் இருந்தால் மறக்காம லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹை பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. அவங்க மிஷின் என்னெல்லாம் வந்திருக்கா அது கம்ப்ளீட் பண்ணுங்க. யாரையாவது சும்மா சும்மா போடுறது தளபதி பாய். வெயிட் பண்ணு. தளபதி எதுக்கு இந்த எமர்ஜென்சி மீட்டிங்? லைன் மட்டும் சொல்றேன். அதுக்குள்ள டைம் இருக்காது. கேக்குதா கேக்குது பாய், சொல்லு. தலைவர் யாருன்னா ஃபைன் ஆரஞ்சு. ஆமா, நான் போற பக்கம்லாம் வளைச்சு என்ன சொல்லலான்னு வந்தாரு. கன்ஃபார்மா சொல்ல ஹோம் லெட்டர் ப்ரோ தான். இத போட்டு பாப்போம். இல்ல ப்ரோ எனக்கு புரியல. இப்போ நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரம் போடு. ஃபைன் தளபதி நம்பி ஓட்டு போடுறேன். தளபதி நம்பி ஓட்டு போடுறா. ஃபைன் ஆரஞ்சு ப்ரோ. தளபதி என்ன சொல்றானா? என்ன சொல்றானா ப்ரோ? ஒரு நிமிஷம் சொல்றேன் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் சொல்ல வரேன். ஃபைன் ஆரஞ்சு ப்ரோ. டிபி தளபதி என்ன சொல்றானா, உங்க மேல சஸ்பீஷியஸா இருக்கான். சஸ்பீஷியஸ்லாம் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். இந்த பாரு, நீங்க தான் இதுன்னு சொல்றான். நானும் அவர் மட்டும் தான் ஒரு ரூம்ல இருக்கிறோம். என்ன அடிலான்னு வராரு. நான் இப்படி தவிச்சு போறேன். இப்படி போனா இப்படி வராரு, இப்படி போனா இப்படி லாக் பண்ணி நடுவுல யாரோ ஒருத்தர் வந்தாரு. வந்த உடனே பின்னாடி போனாரு. அப்பயுமே என்ன அடிக்க வந்தாரு. நம்பி ஓட்டு போடலாமா? ஆமா, என்ன நம்பி ஓட்டு போடுங்க. ஃபைன் ஆரஞ்சு போடுங்க. இல்ல எனக்கு புரியல ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ப்ரோ. கேக்குறேன். அதாவது இதுக்காண்டிதான் நான் வந்தேன். ஒண்ணுமே இல்ல, எனக்கு புரியல. நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. நானு மைக்கி நீ இதெல்லாம் போன் போடுறாடி. ஆமா மைக்கி டக்குன்னு போட்டு போட்டீங்க, வேற வழி இல்ல. நான் சொன்னா கரெக்டா அந்த மனுஷன் 4-5 பேர். நீதானே ப்ரோ? அவசரப்பட்டு ஓட்டு போட்டீங்களே. நேச்சுரலியா அந்த மனுஷன். தயவு செஞ்சு இந்த நேச்சுரல் மேல மட்டும் போடாதீங்க. ஏன் அந்த நேச்சுரல் நான் சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன். அடிக்கிற மாதிரியே வந்தாடி. நடந்தது முடிஞ்சு விட்டுருங்க. நான் மட்டும்தான் ஸ்கிப் போட்டிருக்கேன். நான் ஒருத்த மட்டும் தான் ஸ்கிப் போட்டிருக்கேன். மொத்த பேரும் சேர்ந்து அவரை கொண்டு இருக்கீங்களா? அவர் பேசிட்டு விடுங்க. படுபாவி டேய் படுபாவி. ராஜே ஒரு தடவை தான் சொல்லுங்க ராஜே. போங்கடா அந்த படுபாவிய. சத்தியமா சொல்றேன். ரெண்டு பேருமே மச்சானுங்கடா. வாசல்லே போட்டீங்களா ப்ரோ? நீதான் ரிப்போர்ட் பண்ணிருக்க. எனக்கு தளபதி பாய் மேல டவுட். ஏன்னா நானு ராஜு தான் சுத்திட்டு இருந்தோம். தளபதி பாய் தான் கிட்ட இருந்தாரு. நான் இந்த சைடு போகும்போது அவன் யாரோ நண்பன் சத்தியமா நல்ல எனக்கு வந்து ஒரு ஜோக்கு. நான் வந்து யார் செத்தாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம கோமலோட செத்தாரா?
அது வந்து ஸ்மைலி வந்து அவர் வந்து நேச்சுரல் சொல்றாங்க நியூட்ரலுக்கு பதில். நிஜமா நான் இல்ல bro. பாய் உங்களுக்கு சொல்ல பாய். ஆனா ஸ்மைலி மட்டும் வா, confirm நான் அதை அவனுக்கு மட்டும் தெரியுமா? விட்டு காட்டு வச்சு மொத்த பண்ணி அவங்கள காட்டிடுவேன். டேய் இருடா டேய் ஏய், ராஜு செத்துட்டேல ராஜு சைலண்டா இரு. மைக் ஆஃப் பண்றான். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல திரும்ப திரும்ப பேசுறா. சைலண்ட் சைலண்ட். பிராங்க் ப்ரோ நீங்க எதுக்கு இது பண்ணீங்க? ஏய் நீ அதை கேட்க கூடாதுடா. அவர் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. அவர் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. பிராங்க் தான் ரிப்போர்ட் ஓகே நான் பண்ணிருக்காரு. V4G நினைச்சேன். பிராங்க் ப்ரோ எதனா சொல்லு ப்ரோ. சாட்ல எது பேசுங்க, உன்னால பேச முடியல. ஏய் தம்பி பிராங்க் நீ எல்லாம் பேசலாம், மைக் ஆன் பண்ணா செத்துரு நீங்க தவிர. நீங்க பேசலாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பிராங்க் பேசலாம் பிராங்க் ஓட்டு அடிங்க. இப்ப அப்படியே உனதான் ஓட்டு பாக்குறியா? ஒழுங்கா மைக் ஆன் பண்ணி பேசு. இன்னும் 40 செகண்ட் இருக்கு, டைம் இருக்கு, நீ வாட்டுக்கு பேசலாம் 40 செகண்டுக்குள்ள. போடும் மாட்டோம் துரோகம் பேசுறான். செக்யூரிட்டி ரூம்ல இருந்து வந்தேன். அதுல பார்த்தா அதை செத்து கிடக்குறான். என்னமோ தளபதி எனக்கும் ஆனா பாய் தளபதி எனக்கும் ஆனா எனக்கு இந்த ஒரு ரவுண்ட் வந்து போடுங்க, அப்படி இல்லனா அடுத்து எனக்கு போடுங்க. ஓகே டக்குன்னு 6 செகண்ட் தான் பிராங்க் போடுங்க. ஐயோ தளபதி போட்டீங்களா? தளபதி பாய் நான் பிராங்க் தான் போட்டேன். போங்க இணையினா நம்பலனா போங்க பாய். நான் பிராங்க் தான் பாய் போட்டேன் பாய். நான் ஒரு நேரம் தளபதி பாய். ஐயோ நான் தளபதி பாய். நீ வாய் திறந்து கேட்டிருந்தால் உயிரை கூட கொடுத்திருப்பேன். ஆர்னியா எப்படி வர முடியாது? உண்மை காதல் யாரு என்னை சொல்வேனே. எப்படி ப்ரோ முடிகிறது? ஐயோ எங்கிட்ட போகுது அப்பாடி. சைலண்டா இருங்க. இந்த இடத்துல வெட்டிடலாம்னு நினச்சேன், பட் 2 பேர் இருக்காங்க, ரிப்போர்ட் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ கடைசி வர V4G மட்டும்தான் என்னால் கில் பண்ண முடிஞ்சது. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம கூட இருக்கிற இன்னொரு ஒரு இம்போஸ்டர் வந்து பார்த்தோன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்க. என்ன சாவடிச்சிட்டீங்களா? மச்சான் பிளாக போட்டு இருக்கீங்க. ப்ரோ இரு ஸ்மைலி பக்காவா சொல்றேன், பிராங்க் தான். எனக்கும் பிராங்க் வந்து ஒருத்தவங்களை முழுங்குறத நான் கண்ணால பாத்துட்டேன். பிராங்க் தான். இல்ல நான் ஓட் பண்றது பிராங்க் தான் பண்றேன். நான் இல்ல பிளாஷ் பின்னாடிதான் நான் போயிட்டே இருந்தேன். பிராங்க் ப்ரோ போனதே நான் பாத்துட்டேன். நானும் பாத்துட்டேன். என்னை நம்பி ஓட் பண்ண பிராங்க் தான். சரி போட்டேன். அன்பு வருமா ஒன்னா நம்ம மட்டிக்குன்னு சொல்லி நிரூபிச்சிடா. ஆட்டிக்கிட்ட பங்கு பிராங்க்லினே நேச்சுரலா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையை சொல்லுங்க. நியூட்ரல் நான் தான் சொல்றேன்ல. What the fuck is this? அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அதுக்கு அந்த பாட்டு பாடுறேன். நீ வாய் திறந்து கேட்டு இருங்கடா பேசிக்கிறேன்டா இருங்கடா ராஜா. அந்த இடத்துல நீ பாட்டு பண்ணா வீமுக்குனே அப்படி மாத்தி போடுற மாதிரி தான் நினைப்பா வரும். நீ காட்டி கொடுக்க கூடாது, அதான் அந்த கேமே. நீ மியூட்ல இருக்கணும் செத்தக்கு அப்புறம். ஆனா சத்தியமா சொல்றேன், வேணுக்குன்னு காட்டி கொடுக்க ட்ரை பண்ணா. சரி ப்ரோ, நீ எதுக்காக என்ன போட பார்த்து தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஆமா பாய். போய் தளபதி பாய் இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். பாய் தளபதி பாய் நீங்க கிட்டக்கு தான் போயிருக்கீங்க. நான் ராஜ மண்டிலே வெட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சாலும் பாக்கல. எனக்கு எப்படி பிராங்க் வந்து காமிச்சிச்சு? நான் செத்த பிறகு யாரும் முழுங்க மாதிரி இருந்துச்சு. ப்ரோ நேச்சுரலாலையும் அடிக்க முடியாது ப்ரோ. நேச்சுரலாலையும் அடிக்க முடியும், வெட்ட முடியும். அநியாயமா என் மேல பழிய போட்ட ப்ரோ.